ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்டினோவில் லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதையும் எப்படி டவுன்லோட் பண்ண ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஆர்டினோவில் சென்சார்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஒரு சில சென்சார்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் DST11ங்கிற ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சார் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் லைப்ரரி இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி DST11 லைப்ரரி டவுன்லோட்னு டைப் பண்ணுங்கள். இந்த சர்ச் ரிசல்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்கான GitHub லிங்க் அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோனா டவுன்லோடுன்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணால் உங்களோட லைப்ரரி வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ டவுன்லோட் ஆன லைப்ரரி வந்து இந்த டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே மேலே ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கெட்ச் ஆப்ஷனில் இன்க்ளூட் லைப்ரரி கொடுங்க. இன்க்ளூட் லைப்ரரியில் add.zip லைப்ரரின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து லொக்கேட் பண்ணுங்கள். லொக்கேட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் லைப்ரரி ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை ரோபோட்டிக்ஸ் கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.